ஆங்கிலேயர்களும் இத்தாலியர்களும் தங்களின் மொழியை வணிக மொழி என்றும், பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் மொழியை கலைமொழி என்றும், வட இந்தியர்கள் தங்களின் மொழியை பாரத மொழி என்றும் வழங்குவர். ஆனால் நாம் மட்டும்தான் நம் தமிழ் மொழியை தமிழர்களாகிய நாம் நம் தாய்மொழி என்று வழங்குகின்றோம். அத்தகைய தாயையும் என்னை பெற்ற தாயையும் வளர்த்த தாயாம் தமிழையும் வணங்கி முதற்கண் என் உரையை இனிதே ஆரம்பிக்கின்றேன். இன்று நான் உங்களிடம் உரையாட இருக்கும் தலைப்பு சாதிய வன்கொடுமை இல்லா இளைஞர் இந்தியா. ஆம், சாதிய வன்கொடுமை இல்லாத இளைஞர் இந்தியா இவ்வுலகில் வந்துவிட்டது என பலரும் கூறுகின்றார்கள். ஆனால் நான் சில உதாரணங்கள் மூலமாக உங்களோடு உண்மையை உரைக்க சொல் என்ற வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் 3 முத்தான உதாரணங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். ஏன் 3 முத்தான உதாரணங்கள்? காரணம், கல்வி என்ற 3 எழுத்தின் மூலமாக நாம் அந்த 3 முத்தான உதாரணங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு மிக அருகாமையில் உள்ள வரலாற்று சிறப்பும் பாரம்பரியமும் கொண்ட ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இயங்கி வருகின்றது. அந்த ஆலயம் 400 ஆண்டுகளுக்கும் மேலாய் இயங்கி வரும் வரலாற்று சிறப்பு கொண்ட ஆலயம். அதனை கத்தோலிக்க கிறிஸ்தவ இயக்கத்தின் தலைவராக விளங்குகின்ற திருத்தந்தை அவர்களால் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி அன்று இந்த தேவாலயத்தை திருத்தல பேராலயமாக உயர்த்திய நிகழ்வு இடம்பெற்றது. அங்கு அதை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஊர் மக்களும் பெரியவர்களும் இணைந்து மத நல்லிணக்கம் என்ற பெயரில் மேடையில் மத நல்லிணக்கத்தையும், மேடைக்கு கீழாக ஜாதிய ஒற்றுமையையும் அங்கு கண்கூடாக கண்ட காட்சி இன்றும் என் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அங்கு உள்ள இளைஞர்கள் எப்பொழுதும் மஞ்சள் நிற உடை அணிந்து காவலர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பேர் ஆயுதங்களாக இருந்த நிகழ்வின் மூலமாக அங்கு சாதிய வன்கொடுமையற்ற இளைஞர் இந்தியா மலர்ந்ததை என்னால் காண முடிந்தது. அதே போன்று மதுரை மாவட்டத்திலே அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, மீனாட்சிக்கு தரிசனம் என்று அழகர் ஆற்றில் இறங்கும் அந்த நிகழ்வில் கூட பல ஜாதி மதங்களை கடந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒன்று சேர்ந்து நிகழும் ஒரு உன்னத நிகழ்வாக அந்த நிகழ்வு காணப்பட்டது. இது மதங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பினும் இன்றைய காலகட்டத்தில் கல்வி என்ற 3 எழுத்தின் மூலமாக பல்வேறு இளைஞர்கள் நாட்டு நலப்பணி திட்டம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் கடந்த 3 ஆண்டுகளாக சேலம் மாவட்டத்தில் நிர்மல் என்ற சகோதரரால் உருவாக்கப்பட்ட டுவர்ட்ஸ் தி சேஞ்ச் ஃபவுண்டேஷன், மாற்றம் நோக்கிய பயணம் அப்படி என்ற அமைப்பில் ஒரு 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஜாதி, மத, இன, மொழி அனைத்தையும் கடந்து மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மனிதாபிமானம் கொண்டு செயல்படும் இன்றைய இளைஞர்கள் இருக்கின்ற இக்காலத்தில் சாதிய வேறுபாடுகள் இங்கு இல்லை, சாதி உயர்வு வேற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதனை மெய்ப்பித்து காட்டும் வகையில் அவர்களின் செயல்பாடுகள் அமைவது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. எனவேதான் நான் சொல்கிறேன், சாதிய வன்முறை இல்லாத இளைஞர் சமுதாயம் இன்று இந்த நாட்டிலே இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் ஒரு சில இடங்களில் முந்தைய கால நிகழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், ஆணவ கொலைகள் என்பதும் நெஞ்சை உருக்கக்கூடிய வருத்தமான காரியமாக இருந்தாலும் கல்வி என்ற 3 எழுத்தால் அதனையும் நாம் முன்னேறி அவற்றிலும் நாம் வெற்றி கண்டு ஒரு நல்லதொரு சமுதாயத்தை கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் மூலமாக நாம் உருவாக்குவோம் என்ற உறுதிப்பாட்டை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.